ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம ஹாப்பிமா கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் யூஸ் பண்ணி சிக்கனில் விங் பீஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதை செய்கிறக்காக 250 கிராம்ஸ் சிக்கன் விங் பீஸ் வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் விங் பீஸு. இப்போது மேக்ஸிமம் எல்லா கடையிலையுமே இந்த மாதிரி கேட்டால் கட் பண்ணி தராங்க. இதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதில் உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. பாருங்கள், ஆஃப் லெமன் தான் போட்டிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா மேரினேட் ஆகணும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் மூடி போட்டு வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஹாப்பிமா கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் பார்த்திங்கன்னா 72 கிராம்ஸ் பேக்கெட் நான் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் 250 கிராம்ஸ் சிக்கன் செய்யலாம். அகலமான பிளேட்டில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சின்னதாக இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 2 பார்ட்டாக பிரித்து வச்சுக்கோங்க. சின்ன பாத்திரத்தில் இருக்கிறதுல நம்ம தண்ணி கலந்து நல்லா ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம சிக்கன் பீஸ் நல்லா ஊறிருக்கு. இதை ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ளார், அதாவது வர மாவில் போட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த கலந்து வச்ச பேட்டரில் போடுங்க. பேட்டரில் போட்டு அந்த விங் பீஸ் ஃபுல்லாகவே வர மாதிரி பண்ணியிருக்கோங்க பேட்டரில். அப்புறம் திரும்பியும் நம்ம இந்த வரமாவில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். பார்த்தா இதே மாதிரி நம்ம எல்லா பீஸும் ரெடி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நான் எல்லா பீஸும் அதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது நம்ம ஒரு 15 மினிட்ஸ் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டேன். இப்போது ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டோடனே திருப்பிடாதீங்க. ஒரு நிமிஷம் அது ரெஸ்ட் விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை திருப்பி போட்டுடுறேன். இந்த மாதிரி 2 பக்கமுமே நல்லா சூப்பராக அது ஃப்ரை ஆகும். இப்போது இது 2 பக்கமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்டா. இதே மாதிரி எல்லா பீஸும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இது பார்த்தா மேக்ஸிமம் இந்த KFCலலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதோட டேஸ்ட் இருக்கும் இதில். பாருங்கள், நான் எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பர் கிறிஸ்பியான விங் பீஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது மயனேஸோட அப்புறம் டொமேட்டோ கெச்சப்போட தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய மைனேஸ் ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு. இது பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வறுவல், குழம்பு அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துக்கிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.